ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. தயவு செஞ்சு இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் ஏன் நான் இவ்வளோ வருத்தப்படுறேங்கிறது உங்களுக்கு புரியும். நான் தலைப்பில் சொல்லியிருக்க மாதிரியே பெண்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயத்தை எல்லோரும் கையில் எடுக்கிறாங்க. அது ரொம்ப மோசமாக இருக்குது. உங்கள் கணவர்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, உங்கள் குழந்தைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நிறைய தப்பான விஷயங்களை, அதாவது தப்பான நிறைய விஷயங்கள் எப்படியோ நடக்குது, புரியுதுங்களா? நிறையா ட்ரக்ஸ் வருது, குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், பெண்கள் தொடர்பான பழக்கங்கள், இந்த ப்ளூ ஃபிலிம்ஸு, அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஆண்களை தவறான விஷயங்களில் இழுத்துட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி பெண் குழந்தைங்களை கூட அந்த மாதிரியான ஒரு சிக்கல்களில் சிக்க வச்சிட்றாங்க. அவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்கும்போது இதெல்லாம் இது வரைக்கும் இந்த ஆன்மீக உலகத்துக்குள்ளே வராமல் வெளியே நடந்துட்டு இருந்துச்சு, சரிங்களா? அதனால பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்னன்னா சில ஒரு மோசமான மகா 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 மற்றகமான ஒரு ஆட்கள், அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. வேறு மாநிலத்திலேருந்து இந்த வேலையை செய்கிறாங்க. ஆன்மீக உலகத்துக்குள்ளே அந்த கடவுள் பேரையே சொல்லி தப்பான பல விஷயங்களை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பேர் இன்னும் அது என்னன்னே தெரியாமல் கூட இருப்பீங்க. அதனால் நான் சொல்கிறேன், நானும் அந்த விஷயத்தெல்லாம் நானும் பதிவுகளில் பார்த்தேன். இதை நானாக கூட இந்த பதிவு போடணும்னு நினைக்கல. ஐயோ என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்னு இருந்துச்சு எனக்கு. ஆனால் இன்னொருத்தங்க நம்ம சப்ஸ்கிரைபர், அவங்க இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டு குடும்பமே அழிஞ்சு போனவங்க. அவங்களும் அவங்க பையனும் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க இந்த விஷயத்தை பற்றி. அப்போ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணியும் பேசிட்டு வாட்ஸ்அப்பில் அந்த பதிவை எனக்கு அனுப்பி, அம்மா நீங்கள் பதிவு போட்டே ஆகணும், இது அவேர்னஸ்ஸு, என்னோட பல சகோதரிகள் பாதிக்கப்பட்டுருவாங்க இதனால், தயவு செஞ்சு நீங்கள் பதிவு போடுங்க, இப்போவே போட்டுருங்க. இன்னும் ஒரு 2 மாதம் விட்டிங்கன்னா இது அப்படியே பரவி ரொம்ப வலுவாயிடும், இப்போவே போடுங்க, பெண்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எனக்கு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், அதுக்கப்புறம் அது ஏன் நடந்ததுன்னு சொல்கிறேன். இவங்க ஒரு நார்மலான குடும்பம், சொந்த வீடு, சொந்த வண்டி, காரு, 2 வீலர்ஸு, வசதியாக, அதாவது ரொம்ப பெரிய வசதி இல்லை, ஆனாலும் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க கணவர் ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு. அது சொந்த இடத்துல இருக்குது. அவங்க அதில் நல்லா நிறைய மிஷின்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஓட்டிகிட்ருக்காரு. நிறையா பேர் அங்கே வேலையும் செய்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே பையன், அந்த பையன் காலேஜ் போயிட்டுருக்கான், சரிங்களா? நார்மலாகவே இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். ஒரு மாதம் நல்ல பணம் வரும், ஒரு மாதம் நல்ல பணம் வராது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாதம் அவருக்கு சரியான பண வரவு வரல. அப்போ இவர் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறார். நான் நல்லா தான் வேலை போகுது, ஆனால் பணம் மட்டும் வரவே மாட்டேங்குது, எனக்கு சேலரி கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிரமமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க கணவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக அருள்வாக்கு சொல்கிற இடம் இருக்குது, நீ அங்கே வா, நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே அவர் நமக்கு சரியான விஷயங்களை சொல்லிடுவார் அப்படின்னு. சரின்னு சொல்லி அவர் அங்கே போகிறார். அவர் ஒரு தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணுறவர். அவர்கிட்ட போய் இவர் அருள்வாக்குக்கு உட்கார்றாரு. அப்புறம் அவர் பேசுகிறாரு. அவர் பேசினப்போ அவர் கூட பேசும்போது இவர் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பண வரவில் சிரமமாக இருக்குது அப்படின்னு. அவர் சில விஷயங்கள் சொல்கிறார். இவர் அது வரைக்கும் அது மாதிரியெல்லாம் கேட்டதே இல்லை. அவருக்கு ஒரு ஆச்சரியமாக போகுது. அப்படிங்களா, அப்படியா அப்படின்லாம் கேட்குறார். அருள்வாக்கு முடிச்சுட்டு அவருக்கு கொஞ்சம் ஹை பணம், ஓகேங்களா? அருள்வாக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தான். அப்புறம் சரின்னு கொடுத்துட்டு வர்றாரு. அவருக்கு அவர் அதை செஞ்சு பார்க்கணும், அவர் சொன்ன மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவி கூட பேசுகிறாரு. அப்புறம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் அவர் இந்த மாதிரிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்கள் மனைவி என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படி தான் சொல்கிறாரு, அது மாதிரி நடக்கணும்
அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த பண பிரச்சனையெல்லாம் தீருன்றாரு, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அம்மாவும் கணவர் தானே கேட்குறாரு, அதனால அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அவர் சொன்ன மாதிரி நடக்கிறாங்க. ஒரு 3 வார காலம் அந்த மாதிரி நடக்குது. அருள்வாக்கு சொன்னவர்கிட்ட இவர் போகிறாரு, அவர் வர சொல்லி போகிறாரு. இந்த 3 வாரம் ஆச்சு, ஆனாலும் எனக்கு வந்து வர வேண்டியது எதுவுமே வரல அப்படின்னு. அப்போ வந்து நீ இந்த டைம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொல்கிறாரு. மனைவிக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னங்க இது, நீங்கள் சொன்னது வந்து பிரச்சனை இல்லை, அப்படி நீங்கள் போன வாரம் சொன்னதுலலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த வாரம் நீங்கள் சொல்கிற நேரம் ஒத்தே வராது, அது ஆகாது, வீட்டில் பையன் வயசுக்கு வந்த பையன் இருக்கான், அது எப்படி முடியவே முடியாது அப்படின்றாங்க. அவருக்கு கோவம் வருது. இது இப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கஷ்டப்படணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த அம்மா வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. பையனை சமாளிக்கிறாங்க. பையனை வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ, அங்கே போ, இங்கே போ, சினிமாவுக்கு போனலாம் அம்மாவே சொல்கிறாங்க. சரி, பையன் ஒரு தடவை கேட்குறான், 2 தடவை கேட்குறான். அப்புறம் ஒரு 2-3 தடவை இதே சொன்னதான் அவனுக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நான் எங்கேயும் போல, நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது இந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சங்கடமாக போயிடுது. ஆனால் வேறு வழி இல்லை, கணவருக்காக அவங்க கணவர் சொன்னது கேட்குறாங்க. ஓகே, முடிஞ்சது. அப்போது ஒரு 2-3 நாளில் பையனுக்கு டவுட் வந்து, பையனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. எங்கேம்மா போனேன், கூப்பிட்டா வரமாட்டேங்கிறேன்னு கேட்குறான். அப்புறம் அந்த பையனே வந்து ஒரு சரி தொலைதுன்ற மாதிரி விட்டுட்டாங்க. அதுவும் வந்து ஒரு 3 வாரம் அந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறமா இவர் திரும்பியும் போய் இந்த மாதிரி எனக்கு பணம் வரல, நீங்கள் இப்படி இந்த வந்துடும், நீங்கள் 3 வாரத்தில் வரல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார். அப்போது இவர் திரும்பி வராரு. அப்போது இந்த அம்மா வந்து என்ன கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன சொன்னார், இப்போ போய் நீங்கள் கேட்கும்போது என்ன சொன்னாருன்னு. ஒன்றும் சொல்லலை. இப்போ நான் எந்த ஹெல்ப்பும் என்னோடய ஹெல்ப் தேவையில்லையான்னு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு எப்போ போல் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து காலையில் நேரமாகவே கிளம்பி போயிடுறாரு. சாயந்தரமும் லேட்டாக தான் வராரு வீட்டுக்கு. அது அந்த அம்மாவுக்கு பெருசாக இல்லை, எப்போவும் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கனால அது பெருசாக இல்லை. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, போலீஸ் வந்து வீட்டுக்கு வருது. கணவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவர் அடிச்சிருப்பாங்க போல், கண்ணமெல்லாம் வீங்கி கண்ணு பக்கத்துலலாம் காயமாகி வர்றார் வீட்டுக்கு. அந்த போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வரவும் அந்த வீதியே கூடுது. எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. பையன் வரும்போதே கொஞ்சம் பேர் அங்கே முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. பையன் என்ன சந்தேகமாக கேட்டுட்டு வரான். உள்ளே வந்து பேசுகிறாங்க. விஷயம் பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி வந்து இனி அங்கே இருக்க முடியாது, யார் மூஞ்சிலும் முழிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த ஊரை விட்டே வெளியேறுறாங்க. அந்த வேலை செய்கிற இடத்துலையும் போய் யார் மூஞ்சிலும் முழிக்க முடியாது, இந்த குடும்பமும் அப்படியே அந்த வீதியிலையும் இருக்க முடியாதுன்றனால இது எல்லாமே நம்ம வெளியூர் போயெல்லாம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வேற இவங்க சொந்தக்காரங்களாம் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் ஒரு வாடகை வீட்டில் தங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் திரும்பி வந்து சொத்தையெல்லாம், வீடு, அந்த ஒர்க் ஷாப் எல்லாத்தையும் போகிற விலைக்கு விற்றுட்டு அந்த பையன் அவங்க அந்த புதுசாக போன இடத்துக்கு போயிடுறான். அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தொழிலே செட் ஆகலை. என்ன தொழில் செஞ்சும் எதுவுமே அது விளங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பையன் இருக்கிற பணத்தை வச்சு பையன் எப்படியோ படித்து முடிக்கிறான். படித்து முடித்த பையனுக்கு வந்து வேலை கிடைக்கிது, நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் திருமணம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த அம்மா அவங்க பிறந்த ஊரில் போய் பையனுக்காக பொண்ணு கேட்க போகிறாங்க. அங்கே பொண்ணு கேட்க போன இடத்துல அந்த அம்மாவை அவங்க ஒரு மாதிரியாக பேசவும், அந்த அம்மா வீட்டுக்கு வந்து கணவரை இப்படியெல்லாம் பண்ணி இன்றைக்கி என் பையனுக்கு பொண்ணு கிடைக்காம நீ பண்ணிட்ட அப்படின்னு சொன்னதில் அவர்னால் அதை ஏற்றுக்க முடியாமல், தாங்கிக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வந்து என்கிட்ட பையனோட ஜாதகம் பார்த்தாங்க. திருமணம் ஆகுமான்னு சொன்னேன். அந்த கணவரை இழந்ததை பற்றியும், சொத்துக்களை இழந்ததை பற்றியும், இன்றைக்கி பையன் வந்து தனியாக கஷ்டப்படுறதை பற்றியும் எல்லாமே என் கூட பேசினாங்க. அப்போ இந்த பதிவை அனுப்பி, அம்மா இது எனக்கு என்ன நடந்துச்சோ அது இனி நடக்க போகுது, அதனால தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சிஷ்ட மகா கணபதி, சரிங்களா, உச்சிஷ்ட மகா கணபதி சாமி. இந்த வேலையெல்லாம் பண்ணது சாமி. சொன்ன நம்புவீங்களா? நம்ப முடியல. அதுவும் பிள்ளையாரா? அப்படி தானே?
பிள்ளையார் பண்ணல, பிள்ளையார் தெய்வம். சரிங்களா? நம்ம ஊர் தமிழ்நாட்டு பிள்ளையார் அழகா ஆத்தோரத்தில் குளத்தோரத்தில் அரச மரத்துக்கடியில் குழந்த மாதிரி உட்காந்துருப்பார். அவர் நம்ம பிள்ளையார், தமிழ்நாட்டு பிள்ளையார். அம்மா பையன், அந்த பார்வதி தேவியோட அம்மா பையன். அம்மா மாதிரியே எனக்கு பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் குளத்தாங்கரையில் சிவனேன்னு உட்கார்ந்துட்டுருக்க அந்த பிள்ளையார், அவர் பிள்ளையார். நம்ம பெண்களுக்கெல்லாம் அண்ணன் மாதிரி, கூட பிறந்தவன் மாதிரி உட்காந்துருப்பார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிள்ளையார். சரியா? அவரை பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணி வச்சுட்டானுங்க. என் பிள்ளையாராக நான் பார்த்தவரை, என் கூட பிறந்தவனா நான் பார்த்தவரை என் கண்ணில் பார்க்க முடியாத, என் கண்ணு கூசுற மாதிரி பண்ணி வச்சுட்டானுங்க. எங்கேயோ ஏதோ மாநிலத்தில் அவர் அப்படி இருந்தாராம், உச்சிஷ்ட மகா கணபதியாக இருந்தார். இங்கேயும் இருக்காராம், இங்கேயும் திருநெல்வேலியில் ஆத்தோரத்தில் இன்னும் கோயில் கட்டி உட்கார்ந்துருக்காராம். ஆனால் அவர் எங்கேயும் வெளியவே வரல, வெளியவே தெரியல. அரசல் புரசலா மறைஞ்சும் மறையாமையும் கண்ணுக்கு தெரியாம சிவனேன்னு இருந்தவரை இன்னைக்கு இவனுக்கு காசு சம்பாதிக்கணுங்கிறக்காக தூக்கி நடு வீதியில் உட்கார வைக்கிறானுங்க. ஏன்னா பல விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சு, பல பரிகாரங்களை சொல்லியாச்சு, எல்லாத்தையும் மக்கள் செஞ்சு பார்த்துட்டாங்க. புரியுதா? இன்னி இந்த விஷயத்த சொல்லி புதுசாக காசு சம்பாதிக்கணும். புரியுதா? எல்லாமே பேசியாச்சுல. அதான் போய் ஏதாவது அந்த பரிகாரம் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொன்னால் ஆம்பளைகளும் சரி பொம்பளைகளும் சரி என்ன சொல்கிறாங்க, சாமி அந்த கோயிலுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்துட்டோமே, அங்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, இன்னும் எங்களுக்கு கல்யாணம் ஆகலை. சரியா? அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், எங்கள் கடன் தீரலை, நீங்கள் சொன்ன பரிகாரம் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு வீடு கட்ட முடியல. சரிங்களா? எல்லாம் சொல்லியா செஞ்சாச்சுன்றாங்க. இப்போது அதெல்லாம் செஞ்சிட்டிங்கள, அப்போது ஏடுறா அடுத்த அஸ்திரத்தை. நான் இல்லைன்னு சொல்லலை, உச்சிஷ்ட மகா கணபதி இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இலை மறைவா காய் மறைவா அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருந்தார். அவரை தூக்கி நடுவீதியில் போடலை யாரும் இன்னைக்கு வரைக்கும். ஆனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் முழுக்க, ஃபேஸ்புக் முழுக்க பரவி வச்சுருக்கீங்க. எதுக்கு? ஐயா தெய்வமே எங்களுக்கு பிள்ளையார் போதும், எங்களுக்கு எங்கள் அண்ணன் போதும். பிள்ளையார்னா நாங்கள் அப்படி தான் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பிள்ளையாராக இருந்தால் போதும். உங்களோட உச்சிஷ்ட மகா கணபதி மகாராஷ்டிராலேயோ ஒரிசாலேயோ இருக்கிற அவர் எங்களுக்கு தேவையில்லை. எதுக்கு அவரை கொண்டு வந்து நடு வீதியில் வைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம கண்ணு கூசி போகும். ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு கூட அதை பார்க்க மாட்டான். 60 வயசு அம்மாலேருந்து 16 வயசு பொண்ணு வரைக்கும் நம்ம விநாயகரை அந்த கோலத்தில் பார்க்க மாட்டோம். வந்துச்சுன்னா கண்ணை முடிக்கும். புரிஞ்சதுங்களா? அந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல, இருக்கட்டும். 34 வடிவங்கள் இருக்கான், அதில் 8வது வடிவம் உச்சிஷ்ட மகா கணபதியா இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது பிரம்மச்சாரி பிள்ளையார், திருமணமே ஆகாத, திருமணத்துக்கு காத்துட்ருக்க பிரம்மச்சாரி அம்மா பையன், அம்மா குழந்தையான அந்த பார்வதி பெத்த அழகு பிள்ளையார். அவரை தான் எங்களுக்கு தெரியும், அவர் போதும் எங்களுக்கு. புரியுதா? இவங்க அப்படி ஒரு கண்ணு குசுற மாதிரி ஒரு, அதாவது தான் மனைவியான நீல சரஸ்வதியை மடியில் ஏந்தி வச்சிருக்கிற ஒரு பிள்ளையாருன்னு சொல்லி ஒரு அசிங்கமான ஃபோட்டோஸை போட்டு மனசை கெடுத்து. புரியுதுங்களா? அதுக்கு சொல்கிறது என்னென்னா, உச்சிஷ்ட மகா கணபதிக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கல அப்படின்னா அது உயிரையே எடுத்துருமா. அந்த மந்திரம் உச்சிஷ்ட மகா கணபதி உயிரையே எடுத்துருவாராம். அதனால் இந்த மந்திரத்தை சரியாக கற்றுக்க எல்லா இடங்கள்லையும் 10,000 8,000 வாங்குறானுங்க. நாங்கள் உனக்கு ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறது ஏன்? அதாவது நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன். நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா நைட்டில் உச்சிஷ்ட கணபதி உன் காதோரத்தில் பேசுவார். உன் காதோரத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை எனக்கு சொல்லு. அப்போ உனக்கு அது நடக்க வைக்க நான் உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறேன்.
புரியுதா உங்களுக்கு? உச்சிஷ்ட கணபதினு ஒன்று இருக்காரு, அவரை போய் கும்பிட்டா திருமணமாகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? ஆனால் இது அத்தோட முடிய விடாமல், இப்போ நான் இந்த குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி பண்ணணும். ஆண்கள் எல்லாம் இவங்ககிட்ட போகணும், எல்லா வயசு ஆண்களும். சரிங்களா? அதுதான் காதோரத்தில் அவர் சொல்கிறத வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறது. என்ன சொல்லுவார்? கனவுல வந்து சொல்லுவார், காதில் வந்து சொல்லுவார். ஆண்களுக்கு கனவுலையும் காதுலையும் என்ன வந்து சொல்லுவாங்க, அவங்க நைட்டில் என்ன நினைப்பாங்க, அதை வந்து இவங்க கிட்ட சொன்னால் இவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? சொல்கிறேன், நீங்கள் வாங்கன்னு கூப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இவர் வந்து அந்த கடவுளை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட தான் போகிறாரு. அவர் வந்து காலையில் அதே தான், பிரம்ம முகூர்த்தம் தான், எல்லாத்துக்கும் பிரம்ம முகூர்த்தம் தானே. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சு உடம்புல மஞ்சள், முழுமையாக உடம்புல மஞ்சள் பூசின உன் மனைவியோட நீ தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீன்னா, அதுவும் சில விஷயங்களை செஞ்சு வச்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு பணப்பிரச்சனை உனக்கு தீந்துரும். 3 வாரம் ஒரு நாள் தவறாமல் இதை செய்ய சொல்கிறார். காலையில் 3 மணிக்கு அந்த அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு. சரிங்களா? அடுத்த வாரம் என்ன சொல்கிறாருன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு சொல்கிறார். 6 மணிக்கு சில பூஜைகள் செஞ்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு குளிச்ச மஞ்சள் பூசின உடம்புல இருக்கிற அந்த அம்மாவோட அதுவும் நிர்வாண பூஜை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். எப்படிங்க குழந்தைய வச்சுட்டு நான் செய்ய முடியும்னு அந்த அம்மா கேட்டிருக்கப்போ அவர் கோவம் வருது. அவருங்க சரி தொலைது கணவருக்காக அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க செய்கிறாங்க. பையனுக்கே ஏதோ புரிஞ்சு போகுது. பையன் ரூம் கதவை சாத்துறாங்க. அவங்களுக்கு பூஜை ரூம் தேவைப்படுறதுனால அவங்க பையனோட ரூம் கதவை சாத்துறாங்க. அப்போ பையன் வெளியே போக முடியல. அவன் ஏன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? அப்போது அவனுக்கே ஏதோ புரிஞ்சு போய் அவன் பேசாமல் இருந்துட்டான். அது 3 வாரத்தை முடித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போவும் அவருக்கு பணம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் வந்து கண்ணில் மச்சம் இருக்கிற ஒரு பொண்ணு வேணும்னு கேட்குறாரு. அந்த பொண்ணோட நீ கூடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கண்ணில் மச்சம் இருக்கணுமா? சரி, இவரும் காலையிலையும் சாயந்தரமும் எங்கெங்கேயோ போய் காலேஜ் வாசல்லையெல்லாம் போய் நின்று தேடுறாரு. கண்ணில் ஒரு மச்சம் இருக்கிற ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு கூட போய் 2 நாள் சும்மா சாதாரணமாக பேசியிருக்காரு. அந்த பொண்ணு பேசியிருக்காங்க. 3ஆவது நாள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது, கண்ணில் மச்சரம் இருக்க பொண்ணு நீங்கள் தான், எனக்கு உங்களால் உதவ முடியுமான்னு கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு சும்மா இருக்குமா? அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் வீட்டுக்கு வருது, அவங்கள பற்றி எல்லாம் சொல்லுது. அந்த பொண்ணை கையை பிடிச்ச இழுத்ததா அந்த வீதியில் நியூஸ் பரவுது. இவ்வளோ கௌரவமான மனுஷன் இந்த மாதிரி நடந்துட்டாருன்னு அசிங்கமாகுது. அவர் கம்பெனியில் வேலை செய்கிற பெண்கள், அங்கே லேடிஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் ஐயோ அப்படின்னு பயந்து போய் வேலைக்கு வரலன்றாங்க. அவ்வளோ கேவலம் நடந்து அப்புறம் ஊரை விட்டு போய் அப்புறம் சொத்தையும் இழந்து அப்புறம் உயிரையும் இழக்கிறார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்தது. பேர் வந்து சாமி எதுவும் செய்யலை, புரியுதா? சாமி பேரை வச்சுக்கிட்டு உச்சிஷ்ட மகா கணபதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த மாதிரி தான் பூஜை செய்யணும்னு சொல்லி இதை செய்ய வச்சு அவரை பாடாப்படுத்தி ஒரு நல்ல மனுஷன், எனக்கு பணம் வரமாட்டேங்குதா அப்படின்னு சொன்ன மனுஷனை இவ்வளோ கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஊருட்டு துரத்தி கொண்டுட்டாங்க. இப்போ புரியுதா நான் ஏன் பெண்கள்கிட்ட கணவர்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, உஷாராக இருங்க பெண்களே அப்படின்னு நான் சொல்கிறேன்னா? ஒரு கூட்டம் கிளம்பி வந்திருக்கு. இது தமிழ்நாட்டு கூட்டம் கிடையாது, வேறு இடத்துல இருந்து ஒரு கூட்டம் கிளம்பி வந்து கடன்னு வீடியோஸ் வருது, பரவுது. ஒருத்தன் சொன்னால் கோயில் பூசாரியா, உச்சிஷ்ட கணபதி கோயில் பூசாரி, நீங்கள் வந்து இவரை கும்பிட திருச்செந்தூர் போங்க, யானைக்கிட்ட போய் நில்லுங்க அப்படின்லாம் கதை. இன்னொருத்தன் வந்து நான் உங்களுக்கு உச்சிஷ்ட கணபதி ரகசியமாக நைட்டில் உங்கள் கூட பேசுவார், அது என்னன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் சொல்லித்தரேன் அப்படின்றான். உங்களுக்கு குருவாக இருந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்றான். இன்னொருத்தன் வந்து அப்படி அங்கே படங்கள் வரும், கண்ணு கூச தான் செய்யும், ஆனால் அவர் தான் நம்ம கும்பிடணும் அப்படி. இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல, இன்னும் என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரியா? கடவுள் தான்.
அவரை ஒன்றும் இல்லை. சில கடவுள்கள் அப்படி தான் இருக்கும், அதுக்கும் கடவுள்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் விநாயகரோட உருவத்தை அந்த மாதிரி என்னால் பார்க்க முடியல. புரிஞ்சதுங்களா? என்னால் இல்லை, எந்த தமிழ்நாட்டு பொண்ணும் பார்க்க மாட்டா. அவரை கடவுளாக பார்த்துட்டு அவரை இப்படி பார்க்க நம்மளால முடியாது. நமக்கு பிள்ளையார் போதும். சரிங்களா? எங்களுக்கு தெய்வங்களா எங்கிருந்து வந்தீங்களோ உங்கள் உச்சிஷ்ட கணபதியை தூக்கிட்டு ஓடி போயிருங்க. எங்களுக்கு பிள்ளையார் இருக்கார். எங்கள் பிள்ளையார் எங்களை நல்லா பார்த்துக்கிறார். அவரை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். அதுவே போதும். உங்கள் உச்சிஷ்ட கணபதி மந்திரமும் வேண்டாம், கணபதியும் வேண்டாம், உங்கள் குரு உறவும் எங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு உங்கள் உச்சிஷ்ட கணபதியை தூக்கிட்டு ஓடி போயிடுங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லை எத்தனை குடும்பங்கள் இதனால் கெட போகுதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக இருந்துக்கோங்க. இவங்க குறி வைக்கிறது பண பிரச்சனை, திருமணம், குழந்தை பாக்கியம், கடன். இந்த நாளும் இல்லாத ஆண்கள் கிடையவே கிடையாது. சின்ன பசங்களுக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், கொஞ்சம் மூத்தவங்களுக்கு வீடு கட்டணும், அதுக்கான கடன் பிரச்சனைகள். அப்புறம் ரெகுலராக எல்லா ஆண்களுக்குமே பண பிரச்சனைகள். இவங்க எல்லா வயசுலேயும் இந்த 4 வகையான ஆண்கள் இருப்பாங்க. இவங்களை தான் அவங்க குறி வைக்கிறாங்க. பெண்களை குறி வைக்க மாட்டாங்க அவங்க. சரிங்களா? பெண்களுக்கு வேற இருக்குல்ல, ஐஸ்வர்யம்னு. அதனால அவங்களுக்கு பரிகாரங்கள் இருக்குது. பெண்கள் அதையே பார்த்துப்பாங்க. இவங்க குறி வைக்கிறது ஆண்கள் தான். ஆண்களை தப்பு பண்ண வச்சாங்கன்னா குடும்பங்கள் தான் சிதையும். புரிஞ்சதுங்களா? பெண் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும். கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது உச்சிஷ்ட கணபதினு உங்கள் வீட்டு ஆண்கள் சொன்னாங்கன்னா என்ன ஏதுன்னு முழுமையாக பாருங்கள். கேஷுவலாக விட்டுறாதீங்க, மாட்டிப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பேச கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் யோசிச்சேன்னா என்னால் பேசவே முடியல. ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வேணால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னமோ பண்ணிக்கோங்க. ஓகேயா? தேங்க்யூ. பாய்.